வணக்கம் உறவுகளே, உங்கள் எல்லாரும் நம்மளுடைய பெஸ்ட் ஆஃப் தமிழ்நாடு யூடியூப் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். நான் உங்கள் பவித்ரன். முதல்ல உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேங்க. ஏன்னா நம்மளுடைய பெஸ்ட் ஆஃப் தமிழ்நாடு யூடியூப் சேனல் துவங்கி 2 ஆண்டுகள் முடிவடைகிற நிலையில் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளுடைய பெஸ்ட் ஆஃப் தமிழ்நாடு யூடியூப் சேனல் 80,000 சப்ஸ்கிரைபர் ஃபேமிலி ரீச் பண்ணியிருக்கோங்க. ஆமாங்க, உங்களுடைய அன்பாலையும் ஆதரவாலையும் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பெஸ்ட் ஆஃப் தமிழ்நாடு குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா 80,000 உறவினர்கள் பார்த்தீங்கன்னா சேர்ந்துருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம தமிழ்நாட்டில் 38 மாவட்டங்களில் பல்வேறு இடங்களுக்கு போய் சென்று விளாக் பண்ணிக்கிட்டு இருக்கோங்க. அந்த வரிசையில் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு ரீச் ஆகணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் எந்த ஊரில் இருக்கீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஊரில் இருக்கிற சிறப்புமிக்க இடம் எதனா சொல்லுங்கள், அந்த கண்டிப்பாக நாங்கள் விளாக் பண்ணுறோங்க. நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இருக்கிற ஆற்காடு அப்படின்ற ஊரில் இருக்கிற டெல்லிகேட் தாங்க பார்க்க வந்திருக்கோம். இந்த டெல்லிகேட்டை பார்த்தோன்னா ஃபுல் வரலாறு, அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டெல்லிகேட்டை ஃபுல்லாக உங்களுக்கு நான் சுற்றி காட்ட போகிறேன். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா டெல்லிகேட் உள்ளே நுழைஞ்சிட்டேங்க. இந்த டெல்லிகேட் ஏன் அப்படி அழைக்கிறாங்கன்னா, இது பார்த்தீங்கன்னா டெல்லியில் இருக்கிற டெல்லிகேட்டுக்கு நிகரான அப்படி உருவமைப்பு கொண்டு இருக்குங்க. கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒரே மாதிரி தாங்க இருக்கும். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா டெல்லிகேட்டுக்கு உள்ளே இருக்குங்க. உள்ளே நுழையும்போது பார்த்தீங்கன்னா இது 2 அடுக்காக கட்டியிருக்காங்க. நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா கீழ்த்தளத்தில் இருக்குங்க. இதை பார்த்தீங்கன்னா ராபர்ட் கிளைவ் தான் கட்டியிருக்காரு. ஏன் கட்டினாரு அப்படின்றதெல்லாம் நான் பின்னாடி சொல்கிறேங்க. இப்போ நம்ம உள்ள நுழைஞ்சவொன்னே பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் பார்த்தீங்கன்னா சிறைச்சாலை போல் இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா ஆயுத கிடங்காக பயன்படுத்தியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்கங்க. அப்படி இல்லைன்னா காவலாளிகள் உள்ளே இருந்திருப்பாங்கங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பெரிய கேட் இருந்திருக்கு. அது பார்த்தீங்கன்னா இப்போ நாளடைவில் இல்லைங்க. இது பார்த்தீங்கன்னா கட்டி கிட்டத்தட்ட 300 ஆண்டுகளுக்கு மேலே ஆகுது. இங்கே பெரிய கதவு இருந்ததுக்கான அடையாளம் இருக்குது. ஆனால் இப்போ கதவு எதுவும் இல்லைங்க. இப்போ நம்ம டெல்லி கேட்டுக்கு வெளியே இருக்குங்க. வெளியே பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா சுரங்கப்பாதை அப்படின்னு சொல்கிறாங்கங்க. உள்ளூர் மக்கள் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து சுரங்கப்பாதை பார்த்தீங்கன்னா வேலூர் கோட்டைக்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னா டெல்லிக்கு அப்படி போகுதுன்னு அப்படின்னு சொல்கிறாங்கங்க. ஆனால் எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியலைங்க. இது பார்த்தீங்கன்னா சுரங்கப்பாதை அப்படின்னு சொல்கிறாங்க. பெரும்பாலும் அது சுரங்கப்பாதை இல்லைன்னு சொல்கிறாங்கங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிரம்மாண்டமான டெல்லி கேட்டுக்கு மேலே இப்போ நம்ம போயிட்டு இருக்கோம். சைடில் பார்த்தீங்கன்னா மேலே பார்த்து படிக்கட்டாக இருக்குது. படிக்கட்டு மேலே இருக்கணும் என்ன இருக்குது அப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா போகும்போது இடதுபுறத்தில் பார்த்தீங்கன்னா காவலாளிகள் இருக்கிறதுக்கு ஒரு அறை இருக்குது. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா காவலாளிகள் இருப்பாங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 2 சிறு துறைகள் இருக்குது. அதாவது யாராவது போர் புரிய வராங்க அப்படின்னு கண்காணிக்கிறதுக்காக செஞ்சுக்கலாம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆற்காடு சாலை இருக்குது. இது பார்த்தீங்கன்னா சாலாக்காடு இருக்குங்க. இந்த வியூ பாயிண்ட் நல்லா தெரியுது. உள்ளே இருந்து பார்த்தா வெளியிடறவங்க தெரியும். ஆனால் வெளியே இருந்து உள்ள நம்ம கண்டிப்பாக தெரியாது. அது போல தான் இருக்குது. மேலே வரும்போது பார்த்தீங்கன்னா இடதுபுறத்தில் அந்த காவலாளி நிற்பாங்க. அதை நிறைய பார்த்தோம். இதையும் தாண்டி மேலே ஒரு படிக்கட்டுலாம் போகுது. இந்த மாதிரி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் இருக்குங்க. இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா ராபர்ட் கிளைவ் அவர் இருந்ததாக சொல்கிறாங்க. ராபர்ட் கிளைவ் அவர் பார்த்தீங்கன்னா இந்த கோட்டையை கைப்பற்றினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பிரமாண்டமான நோய்வாய் கட்டிட்டு அவருக்கு மேலே பார்த்தீங்கன்னா இங்கே அவருக்கு அறை ஆஃபீஸ் அப்படி கூட சொல்லலாங்க. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த டெல்லி கேட்டோடைய மேலே தாங்க இருக்கும். 2ஆம் தளத்தில் மேலே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பெரிய அறை இருக்குங்க. இந்த அறைக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா ராபர்ட் கிளைவ் பார்த்தீங்கன்னா அவருடைய சில முக்கியமான முடிவுகள்லாம் எடுப்பாருங்க. அடுத்த கட்ட போர் நடக்கிறது, அப்புறம் முக்கியமான தகவல்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே தான் பார்த்தீங்கன்னா கலந்துரையாடுவார் அப்படின்னு சொல்கிறாங்கங்க. இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ராபர்ட் கிளைவோடைய ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லலாங்க. இந்த இடம் பார்த்தீங்கன்னா டெல்லி கேட்டுக்கு மேலே தாங்க இருக்குது. டெல்லி கேட்டு பார்த்தீங்கன்னா 2 தளமாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா மேல் தளத்தில் இருக்குங்க. இப்போ நம்ம டெல்லி கேட்டோட முன்னாடி இருக்கோம். இப்போ நம்ம ஒரு பக்கம் இடதுபுறத்தில் போய் மேலே போனலாங்க. அது போல் பார்த்தீங்கன்னா வலதுபுறத்துலையும் இருக்குங்க. மேலே போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா படிக்கட்டுகள்லாம் இருக்குது. இப்போ நம்ம வலது பக்கம் போக போகிறோங்க. அப்படி போகிறதுக்கு முன்னாடி இந்த ராபர்ட் கிளைவ் யார், எதுக்காக இந்த டெல்லி கேட் கட்டினாங்க அப்படின்னு நம்ம இந்த சில வரலாறுலாம் தெரிஞ்சுக்கலாங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா கிபி 1000 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா இந்த இடம் பார்த்தீங்கன்னா ராஜேந்திர சோழர் காலத்தில் பார்த்தீங்கன்னா திருவொய்தூர் அப்படின்னு அழைச்சிருக்காங்க இந்த ஊரை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாளடைவில் முகலாயர்கள் பார்த்தீங்கன்னா தென்னிந்தியா பார்த்தீங்கன்னா கைப்பற்றினதுக்கப்புறம் இந்த இருக்கிற இந்த ஆற்காடை பார்த்தீங்கன்னா ஆற்காடு நவாப்கள் கிட்ட பார்த்தீங்கன்னா நியமிக்கிறாங்க. ஆற்காடு நியமிக்கலை பார்த்தீங்கன்னா அதாவது
அரசர்கள் கீழே சிற்றரசுகள்லாம் இருப்பாங்க. அப்படி வந்து பார்த்தீங்கன்னா முகலாயர்களுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆற்காட்டு நவாப்களை வந்து பார்த்தீங்கன்னா நியமித்து இங்கே இருக்கிற இடத்தெல்லாம் பார்த்துக்க சொல்கிறாங்க. அதாவது இங்கே இருக்கிற வரி இதெல்லாம் வசூலித்து அவங்களுக்கு மேலே இடத்துல கொடுக்குறவள அப்படி நியமிக்கப்பட்டவர்கள் தாங்க இந்த ஆற்காட்டு நவாப்கள். அவங்க தாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கோட்டைகள்லாம் கட்டி வாழ்ந்துட்டு வந்தாங்கங்க. அப்படி அவங்க வாழ்ந்துட்டு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஆற்காட்டு நவாப் காலத்தில் 1751 வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்கள் உள்ள நுழையிறாங்க. ஆங்கிலேயர்களுடைய படைத்தளபதியாக வந்து பார்த்தீங்கன்னா ராபர்ட் கிளைவ் இருக்கிறாரு. அந்த ராபர்ட் கிளைவ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 54 நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா போர் செஞ்சு இந்த ஆற்காட்டு நவாப்கள்கிட்ட இருந்து இந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா கைப்பற்றுறாங்கங்க. அப்போது கிட்டத்தட்ட இவங்க கூட ஆற்காட்டு நவாப்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா யார் துணையாக இருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா பிரெஞ்சுக்காரர்கள் இருக்கிறாங்கங்க. பிரெஞ்சு படையினர் கைகோர்த்தும் இருந்தாலும் ராபர்ட் கிளைவ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை வந்து பார்த்தீங்கன்னா வீழ்த்திடுறாரு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோட்டைக்கு பின்னாடி இருக்கிற ஆற்காட்டு நவாப்கள் கட்டின கோட்டைங்க. அந்த கோட்டைகள்லாம் இடிச்சிட்டு தான் இங்கே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ராபர்ட் கிளைவ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டெல்லி கேட் அப்படின்னு கட்டியிருக்காருங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிதலம் அடைஞ்ச அந்த ஆற்காட்டு நவாப்கள் கட்டின கோட்டை அப்படின்னு சொல்கிறாங்கங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வரி வந்து பார்த்தீங்கன்னா வசூலித்தாங்கங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆற்றங்கரையில் இருக்கிறதுனால ஆற்காட்டுக்குள்ளே நுழையிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிகப்பெரிய இந்த நினைவாக கட்டினாங்களே டெல்லி கட்டி இதுக்குள்ளே தான் புகுந்து ஊருக்குள்ளே பார்க்குறப்பல இருக்கும். அப்படி வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆற்றை கடந்து வெளியே வணிகம் செய்ய போகும்போது அப்படி போகும்போதெல்லாம் வரும்போது பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் இதுக்குள்ளே வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா அதிகம் கப்பம் கட்டிட்டு போயிட்டு வரப்போல இருந்துச்சுங்க. மக்கள்லாம் பெரும் துயராடுதாங்கங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி காட்டோட பின்புறத்தில் இருக்குது. இது வழியாக தான் வந்து பார்த்தீங்கன்னா ஊருக்குள்ளே அதாவது ஆற்காட்டுக்குள்ளே நுழையிறப்போல இருக்கும். வேறு வழி இல்லை அப்படின்னு சொன்னாங்கங்க. 4 ஆண்டுகள் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் 1783 வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராபர்ட் கிளைவ்லாம் இந்த வரி வசூலித்தாங்களாங்க. இதெல்லாம் இந்த இடத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 1783 வந்து பார்த்தீங்கன்னா திப்பு சுல்தான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா படையெடுத்து இதெல்லாம் இடித்ததா அப்படின்னு ஒரு தகவல் சொல்கிறாங்கங்க. இந்த இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா குதிரைகள்லாம் கட்டி இருந்ததா அப்படின்னு ஒரு தகவல்லாம் இருக்குது. அவங்களுடைய அது ஆங்கிலேயர் காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குதிரைகள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கட்டி வச்சிருந்ததுக்கான அடையாளம்லாம் சொல்கிறாங்கங்க. வரி வசூலிச்சிருக்காங்க. திப்பு சுல்தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இடிச்சிருக்காங்க. இப்படி வந்து பார்த்தீங்கன்னா பல வரலாறு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலலாம் நிகழ்ந்து இருக்குங்க. இந்த டெல்லி கேட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆற்காடில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா செய்யாறு செல்லும் சாலையில் பிரதான சாலையில் பாலாற்றங்கரையில் தாங்க இருக்குது. அப்படி இந்த பாலாற்றங்கரையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெல்லி கேட் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சின்ன கோவில் இருக்குங்க. பெரும்பாலான பேர் இந்த பக்கம் இப்படிக்கா போனாலும் இப்படி ஒரு வரலாற்று நிகழ்வு நடந்த இடம் அப்படின்னு தெரியாமல் இருக்குங்க. நீங்கள் வாய்ப்பு கிடைத்தா கண்டிப்பாக ஒரு முறை இதெல்லாம் வந்து விசிட் பண்ணுங்கள். இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய பார்க்க வேண்டிய இடம் தாங்க. இந்த கோவில் இந்த டெல்லி கேட்டுக்கு பக்கத்துலேயே தான் இருக்குது ஆற்றங்கரையை ஒட்டி. இப்போ நம்ம அடுத்ததாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆற்காட்டு நவாப்கள் காலத்தில் கட்டின ராஜா கோட்டை ராணி கோட்டைன்னு ஒன்று இருக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெல்லி கேட்லேருந்து கொஞ்சம் இந்த எதிர்க்க ஒரு ரோடு போகுங்க. இந்த சாலையில் போனீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரத்தில் 1 கிலோமீட்டர் தொலைவிலே இருக்குங்க. அதை தான் இப்போ நம்ம பார்க்க போய்கிட்டு இருக்கோம். இதுதான் அது போகிறதுக்கான வழி. அந்த டெல்லி கேட்டுக்கு எதிர்க்க ஒரு பெரிய பிரதான சாலை போகும். இந்த சாலையில் போகும்போது ராஜா கோட்டை ராணி கோட்டை அப்படின்னு கேட்டாலே சொல்லுவாங்க. அப்படி நம்ம வந்தோடனே இப்போ உள்ளே போய்கிட்டு இருக்கோம். இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா ராஜா கோட்டை ராணி கோட்டை இருந்ததுக்கான அடையாளம் அதெல்லாம் இருக்குது. என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு நான் உங்களுக்கு உள்ளே போய் காட்டுறேங்க. உறவுகளை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ராஜா கோட்டை ராணி கோட்டை இருந்த இடத்துக்கு வந்தாச்சுங்க. ஆற்காட்டில் இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா ராஜாக்கு ராணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோட்டைகள் இருந்திருக்கு. இப்போ வந்து கோட்டை இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோட்டை இல்லைங்க. அவரோட நினைவு வந்து பார்த்தீங்கன்னா குளம் போல இருக்குங்க. இந்த குளத்தெல்லாம் இப்போ நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். அப்படி உள்ள என்ட்ரன்ஸ் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய தொழில்துறையின் கட்டுப்பாட்டில் தான் இருக்குது அப்படின்னு ஒரு போர்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமான ஒரு பீரங்கி இருக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர் காலத்தில் ராபர்ட் கிளைவ் பயன்படுத்திய பீரங்கி அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள் ரொம்ப பெருசாக இருக்குது. இந்த பீரங்கி கீழே வந்து பார்த்தீங்கன்னா கருங்கற்களை வச்சு பார்த்தீங்கன்னா வச்சுருக்காங்க. அதுக்கு மேலே தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரம்மாண்டமான பீரங்கி இருக்குது. நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். உறவுல ஆற்காடு நவாப் ஆட்சி செஞ்ச காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ராணிகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் குளிச்சதாக சொல்கிறாங்க. இங்கே ஒரு குளம் போல இருக்குங்க. இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா ராணிகள் குளிச்சதாக சொல்கிறாங்க. இதுக்கு மேற்புறத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மண்டபம் இருக்குது. இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க குளித்ததுக்கப்புறம் உடைகள்லாம் மாற்றினதாக சொல்கிறாங்க. இது போல் வந்து பார்த்தீங்கன்னா ராஜாவுக்கும் ஒரு குளம் இருக்குங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு பின்புறத்துலேயே தான் இருக்குது. அங்கே அவங்களுக்கு போய் காட்டுறவாங்க.
உறவுல இந்த ராணி குளித்த இந்த குளத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மண்டபம் இருக்குன்னாங்க. இதுக்குள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா உடைகள் மாற்றி இருக்காங்க. இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து காதலர்கள்லாம் அதிகமாக வந்து பேர்லாம் பொதிச்சிருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பேர் பொதிச்சிருக்காங்க. அடிக்கடி இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆள் நடமாட்டம் இல்லை அப்படின்றதுனால காதலர்கள்லாம் அதிகமாக வராங்க போல். உறவுல இப்போ நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராணி குளிச்ச இடத்த காமிச்சேங்க. அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு குளம் இருக்குது. இது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ராஜா குளிச்சதாக சொல்கிறாங்க அங்கே. இதுக்கு பின்புறத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பள்ளிவாசல் இருக்குது. ரொம்ப நல்லா கட்டியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 300 ஆண்டுகளுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா கட்டியிருக்காங்க அங்கே. இதுக்குள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் தண்ணிலாம் இருக்குது. இதுக்குள்ளே தான் இப்போ வந்து ராஜாக்கள்லாம் குளிச்சதாக சொல்கிறாங்க. படிக்கட்டெலாம் இங்கே நீட்டாக போகுது பாருங்கள். இது வழியாக இறங்கி போயிருப்பார். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்காட் நவாப் ஆட்சி செய்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்த வந்து பயன்படுத்தியிருக்காங்க. உறவுகளை இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த ராஜா குளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குளத்தை சுற்றி கட்டியிருக்கிற இந்த சோற்றில் வந்து பார்த்தீங்கன்னா இடையில ஒரு வரிசை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பச்சை நிற கற்களை கொண்டு கட்டியிருக்காங்க. இதோ பாருங்கள், அதை காட்டுறேன். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இடையில கட்டியிருக்கிற பச்சை நிற கற்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த குளத்தை சுற்றி இந்த சுற்றுச்சுவரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வரிசை முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா பச்சை நிற கற்களை கொண்டு கட்டியிருக்காங்க. இதெல்லாம் தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த குளத்தோட அமைப்பே வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. எதிர்க்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பள்ளிவாசல் இருக்குங்க. இந்த பள்ளிவாசல் உள்ளே போய் நான் காட்டுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே வைபாடுலாம் எதுவுமே கிடையாதுங்க. ஆனால் அந்த ஆர்காட் நவாப் காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே வைபாடுலாம் இருந்திருக்கும். தொழுது இருப்பாங்கங்க தினந்தோறும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேர்லாம் எழுதிக்கிட்டு கொஞ்சம் சிதலமடைகிற நிலையில் இருக்குங்க. இப்போ நான் உங்களுக்கு இந்த பள்ளிவாசலை சுற்றி காட்டுறேன். உறவுகளை இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேங்க. இந்த வீடியோ பார்த்த உங்களுக்கு மிக்க மிக்க நன்றிங்க. இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி கேட், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற இந்த ராஜாக்கோட்டை ராணிக்கோட்டைங்கிற இந்த 2 குளத்தெல்லாம் பார்த்தேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்மளோட பெஸ்ட் ஆஃப் தமிழ்நாடு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஆரம்பத்தில் நான் சொன்னப்போ மறுபடியும் நான் நன்றி சொல்லிக்கிறேங்க. நம்மளுடைய பெஸ்ட் ஆஃப் தமிழ்நாடு யூடியூப் சேனல் 80,000 சப்ஸ்கிரைபர் ஃபேமிலி ரீச் பண்ணியிருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம தமிழ்நாட்டில் 38 மாவட்டங்களில் பல்வேறு இடங்களுக்கு போய் விளாக் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் நான் அடுத்தடுத்து போகிற வீடியோ உங்களுக்கு ரீச் ஆகணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை தட்டி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் தமிழ்நாட்டில் 38 மாவட்டத்தில் எந்த ஊரில் இருக்கீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய மாவட்டம், உங்களுடைய ஊர் பேர் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச இடம் என்ன இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அந்த இடத்துக்கு நான் போய் உங்களோட சார்பாக நான் வந்து பார்த்தீங்கன்னா விளாக்லாம் எடுக்கிறேங்க. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு மறுபடியும் சொல்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிருந்து விடைபெறுவது நான் உங்கள் பவித்ரன். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு.